ஏசப்பா ஸ்தோத்திர 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. தடமாறி போன போது பின் தொடர்ந்தீரே, நான் பாவ சேற்றில் வீழ்ந்த போது தூக்கி எடுத்தீரே. கரம் பிடித்த உம்மை நான் உதறி தள்ளினேன், உலக இன்பம் கண்டு நான் தடுமாறினேன். இந்த உலக இன்பம் கண்டு நான் தடமாறினேன், மீண்டும் தடமாறினேன். இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்துமே, பணம் பதவி புகழ் பகட்டு எல்லாம் இருந்துமே. பல இரவுகள் மனமுடைந்து தனித்திருந்தேனே, மீண்டும் ஒரு நாள் அவர் மடியில் மனக்கசந்தேனே. இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே, இயேசு அப்பா என்னை மீண்டும் மீட்டெடுத்தாரே. மீண்டும் 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 மீட்டெடுத்தாரே, மீண்டும் 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 அன்பால் மீட்டெடுத்தாரே. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல. இன்னுமே என் பேரில் நம்பிக்கை, இயேசு அப்பாவுக்கு நான் என்றும் செல்லப்பிள்ளை, என்றும் செல்லப்பிள்ளை. இயேசுவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தை உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை நம்பி தந்த பொறுப்பை அப்பா ஆண்டவரே நாங்கள் நேர்மையாய் செய்யவும் அப்பா ஆண்டவரே அப்பா நீ தந்த வெளிப்படுத்தின காரியங்களை ஞானமாய் பேசவும் எனக்கு உதவி செய்யுங்க. கூட இருந்து வழி நடத்துங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கோபமாக இருக்கிறீங்க? கோபமாக இருக்கிறவங்க ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நான் இப்போ ஒரு சாங் பாடினேன். சாங் வந்து முன்னாடிலாம் நான் கேட்டதில்லை. நான் வந்து எனக்கு வந்து என் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது இந்த பாட்டு வந்து நான் டக்குன்னு கேட்டோன்னே இந்த பாட்டு எனக்கு பாடிட்டு அவருடைய சமூகத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா யூடியூப்பில் போட்டு இந்த சாங் பட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அடிக்கடி கேட்குறதுனால என் ஹஸ்பண்ட் கேட்டார், என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி கேட்டார். நான் இந்த பாட்டு வந்து பாட போகிறேன் அப்படி சொன்னோன்னே அவர் வந்து ஐயோ இந்த சாங்லாம் பாடாத, இது வந்து எவ்வளோ மெலடியாக இருக்குது, வாய்ஸ்லாம் எவ்வளோ இதாக இருக்குது, இதை போய் பாடி சர்ச்சில் இருக்கிறவங்கள கோவப்படுத்தி விட்றாத அப்படின்னாரு. அப்புறம் சர்ச்சில் இருக்கிறவங்க என் மூஞ்சில் காரி துப்புனாலும் பரவாயில்ல, நான் வந்து என் மனசில் உணர்த்தப்பட்டதை நான் பாடிடுவேன் அப்படி சொன்னேன். கர்த்தருக்கு ஏசப்பா கொடுத்த பலத்தால் பாடினேன். யாரும் கோவப்பட வேண்டாம். கோவம் இல்லாதவங்க ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கூட நம்ம பார்க்க போகிற கருப்பொருள் பார்த்திங்கன்னா சிலுவை மரமும் மனித வாழ்வும். அதில் எனக்கு கொடுத்த மரம் வந்து காட்டத்தி மரம். காட்டத்தி மரத்தை பற்றி பார்க்கணுன்னா, காட்டத்தி மரம் வந்து ஒரு அத்தி வகை மரத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த காட்டத்தி மரத்துடைய பழம் வந்து சாதாரணமாக இருக்கிற அத்தி பழத்தை விட இதோடைய பழம் வந்து சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்குமாம்மா. அதனால் எகிப்து மற்றும் சைப்ரஸ் போன்ற பகுதிகள் பழமையான காலத்தில் வந்து இந்த பழத்தை வந்து ரெண்டாக கீறி விடுவாங்களாம்மா.
அதனால இந்த பழத்தோடைய சுவை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டுத்தீ மரம் வந்து ரொம்ப அதிகமான உயரெல்லாம் வராது, அதோடைய இலைகள் வந்து ரொம்ப தாழ்வாக இருக்குமாம்மா. அதனால் இந்த மரத்தில் ஏறுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக குள்ளமான மனுஷங்கள் வந்து இந்த மரத்தில் வந்து ஈஸியாக ஏறலாம் அப்படின்னு சொல்லி சகையோவை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த மரத்தில் ஏறினதாக சொல்லப்படுது அப்படி சொல்லியிருந்தாங்க. காட்டுத்தீ மரத்தோட குணங்கள் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம். இதோடைய வேறு, பட்டை, இதோடைய இலை, மொட்டு, காய், பூ, பிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணத்துக்கு பயன்படுது. எதுக்கு பயன்படுதுன்னா, டயரியா, யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கிற அந்த ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த காட்டுத்தீ மரத்தினுடைய பாகங்கள்னால குணமாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த மந்த்லி பீரியட்ஸ் டைமில் அதிகமாக ப்ளீடிங் ஆகும்ல, அதுக்காக வந்து இதோடைய பூக்கள் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த இரத்தப்போக்கை அதிகமாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோடைய பூக்கள் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோடைய இலையும் பூவையும் அரைச்சி நம்ம காயங்கள் பட்ட இடத்துல போட்டோன்னா காயங்கள் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இலையை வச்சு பல் விளக்குனா கூட பல்வலி வராதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோடைய இலையை வந்து தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியில் குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற அம்மாமார்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய காட்டுத்தீ மரத்தோடைய மரம் வந்து கருமை நிறத்தில் இருக்குமாம்மா. அதனால் இது வந்து வீடு கட்டவும் கைவினை பொருட்கள் செய்யவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வறண்ட நிறத்தில் கூட வளரக்கூடிய ஒரு சதைப்பற்றுள்ள ஒரு தாவரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் காட்டுத்தீ மரத்துடைய பூ வந்து மஞ்சள் கல்லில் இருக்குமாம்மா. ஒவ்வொரு டைம் சென்டரில் ஊதா கலரில் நிறமுடைய பூக்கள் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுத்தீ மரத்தினுடைய இன்னுடைய குணம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து நுண்ணுயிர் எதிர்ப்பியாக செயல்படுதாம்மா. நுண்ணுயிர் எதிர்ப்பி அப்படின்னா வயிற்றில் இருக்கிற நுண்புழுக்கள், கிருமி, பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி இருக்கிற கெட்ட கிருமிகளை அழித்து நம்ம சரீரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இந்த மரத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நுண்கிருமியுடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சரீரத்தில் நோய் ஏற்படுத்தக்கூடியது தான் இதோடைய வேலை. இப்போ யாருக்காச்சும் காய்ச்சல் வந்திருக்குது, சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் உட்காரும்போது அதை டக்குன்னு நமக்கு அட்டாக் ஆகும். அந்த காய்ச்சல் வந்து அந்த நுண்கிருமியுடைய வேலை நோய்களை நமக்கு தொற்றக்கூடியது தான் அந்த நுண்கிருமியுடைய வேலை. அதை வந்து இந்த காட்டுத்தீ மரத்துடைய மருத்துவ குணம் வந்து அழித்து நம்மளுடைய சரீரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரதா சொல்கிறாங்க. இப்போ கெட்ட கிருமிகள் அப்படின்னா, நம்ம சரீரத்துக்குள்ளே இந்த கிருமிகள் வரும்போது சரீர அளவில் நமக்கு நோய் தாக்கப்படும். அந்த நோய் ஏற்படுறதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி நம்ம வந்து பாதிக்கப்படுற பலவீனங்கள் கூட நமக்கு வரலாம். ஆனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருள இருக்கும்போது நம்ம பக்கத்தில் காய்ச்சல் இருக்கிறவங்க கூட உட்காந்தா கூட டக்குன்னு அஃபெக்ட் ஆகாது. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அப்படி ஒரு நன்மை இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் எந்த ஒரு சளியாக இருந்தாலும் சீக்கிரமாக வந்து நம்மளை தொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரீரத்தில் இந்த கிருமிகள் உண்டாக்கக்கூடிய சில நோய்கள் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தடையாக இருக்காது. ஆனால் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ளே சில கிருமிகள் தாக்குது அப்படின்னா அந்த கிருமினால் உண்டாகக்கூடிய பாதிப்பு நம்ம இருதயத்தை இருளடைய பண்ணும். அப்படி இருள் அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமேன். அந்த கெட்ட கிருமி, அதாவது இருதயத்தை தாக்குற அந்த கெட்ட கிருமிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சை, கோபம், எரிச்சல், ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது, பொறாமப்படுறது, பெருமை, ஒருத்தவங்களை மன்னிக்க முடியாமல் நம்மளுக்கு மனசு இருக்குதுல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை இருதயத்தை தாக்குகிறதான கெட்ட கிருமிகள். இந்த கெட்ட கிருமிகளிலிருந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிற நம்ம இந்த கெட்ட கிருமிகளை அழிக்கணும் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம இயேசு அப்படின்ற ஒரு பேருக்கு தான் இருக்குது. ஆமேன். இப்போ இந்த கெட்ட இந்த கிருமி சொன்னேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எங்கள் பாட்டி சர்ச்சுக்கு வருவாங்கள்ல, எங்கள் பாட்டி வருவாங்க. எங்கள் பாட்டி தெரியல உங்களுக்கு. அவங்க பாட்டி எனக்கு வந்து எங்கள் பாட்டி மேலே வந்து ஒரு எரிச்சலின் ஆவி. எதுக்கு அந்த எரிச்சல் ஆவி வருதுன்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு எரிச்சல் வரும். அப்போ வந்து அன்றைக்கி தமிழ் கூட சொன்னாங்க, சவுலுக்கு வந்து
ஏசப்பா பேரை கேட்டாலே எதுக்கு அப்படி கோபம் வருதுன்னு தெரில. அதுதான் எரிச்சலின் ஆவி. ஒருத்தவங்க பேரை கேட்டால் எதுக்கு நம்ம கோபம் வரணும், அதுதான் எரிச்சலின் ஆவி. எனக்கு எங்கள் பாட்டி மேலே அப்படி ஒரு எரிச்சலின் ஆவி, எதுக்கு அப்படி ஒரு எரிச்சல் ஆவி வருதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு வந்து அந்த எரிச்சலின் ஆவி கூட போராடவே முடியல. நான் ஏன் எங்கள் பாட்டி மேலே கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஏன் ஏசப்பா இந்த எரிச்சலின் ஆவி என் இருதயத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்லி நான் வந்து இயேசுவோடைய நாமத்தை சொல்லி அறிக்கையிட்டேன். இயேசுவின் நாமத்தில் என் பாட்டியை நிம்மதியாக பார்க்க முடியாதபடி தடுக்கிற இந்த எரிச்சலின் ஆவி என் இருதயத்தை விட்டு வெளியேறி போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது அந்த என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு சமாதானத்தையும் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் ஒரு சமாதானமாக பேசுகிறதையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நம்ம அப்படிதான் நமக்கே தெரியாது சில விஷயங்கள், பாவங்கள், சில விஷயங்கள் நமக்கே தெரியாது. ஆனால் அது நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது நம்மளையும் ஏசப்பாவையும் விட்டு தூரப்படுத்திடும். அது எதுக்கு வருதுன்னே நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சில டைம்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இயேசுவோடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அப்படிப்பட்ட ஆவி நம்ம இருதயத்தை விட்டு அது வெளியே போயிடும். அல்லேலூயா. ஏசப்பா வந்து காட்டுத்தி மரத்துக்கு இலை, மொட்டு அந்த மாதிரி சில பாகங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. அதனுடைய பலனை அது கொடுக்குற மாதிரி நம்முடைய இருதயத்துக்குன்னு சொல்லி சில குணங்கள் கொடுத்துருக்குறாரு ஏசப்பா. அதை நம்ம வெளிப்படுத்தும் போது அப்படின்னா காட்டுத்தி மரம் பயன்படுற மாதிரி அதோடைய குணங்கள் எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி நம்முடைய இருதயத்துக்கு எல்லாம் அந்த குணம் வரும்போது நம்மளும் மற்றவங்களுக்கு பயன்படும்படியாகவும் நம்ம இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட குணத்தை கொடுத்து நம்முடைய இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாகவும் நமக்கு உதவியாக இருக்கும். அது என்ன குணம்னு பார்த்தீங்கன்னா ஞானம். நம்ம இருதயத்துக்குள்ளே வந்து ஞானம் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சக்தி கொண்ட அந்த ஒரு ஞானம் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே வர போராடுற அந்த இச்சை, கோபம், பெருமை, பொறாமை எதுவாக இருந்தாலுமே அந்த ஞானம் வந்து அப்படியே அதை தடுத்து அழிச்சிரும். ஏன்னா அது தேவனால் அருளப்படுகிற ஒரு ஞானம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும். ஞானம் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஞானம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 24வது வசனம். ஞானம் வந்து எங்கே இருக்கணுமாம்மா? இருதயத்தில் இருக்கணுமாம்மா. நம்முடைய இருதயம் வந்து ஞானம் என்கிற குணத்தால் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக தேவன் அருளிய ஞானம் சாலமோன் ராஜாவுக்கு எங்கே இருக்குதாம்மா? அவருடைய இருதயத்தில் இருக்குதாம்மா. அவருடைய இருதயத்தில் எதுக்காக அந்த ஞானம் வரணும் அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தில் எதுக்காக ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 10-11. ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசிக்கும் போது இந்த கெட்ட கிருமிகள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இச்சை, பெருமை எல்லாம் அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு ஞானம் வந்து நம்ம இருதயத்தில் வரும்போது நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா நல் யோசனை நமக்கு உண்டாகுமாமா. நம்ம கோவத்தில் வந்து சில நேரம் வந்து தெரியாமல் பேசுகிற வார்த்தைகள் பேசிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஐயோ தெரியாமல் பேசிட்டேன், ஒரு அறிவில்லாமல் பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படி கேட்குறோம்ல. அந்த கோபத்தில் கூட ஏசப்பா சொல்லியிருப்பார், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படி சொல்லியிருப்பார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஞானம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். இந்த ஞானம் இருதயத்தில் இருக்கும்போது நல் யோசனை நமக்கு வரும். அப்போ கோபப்படும் போது கூட நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நல் யோசனை நம்மை காப்பாற்றுமாமா. ஹல்லேலூயா. வாலிப பசங்களுக்கு ஒரு விஷயம், நல் யோசனை உங்களை எதில் காப்பாற்றுனா 17வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இந்த ஞானமானது உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும் போது நல் யோசனை வந்து உங்களை எதுக்கு காப்பாற்றுமாமா? இச்சகமான வார்த்தைகளை பேசுகிற அந்நிய பெண்ணுக்கும்
வாலிப பிள்ளைகளுக்கு வந்து அந்நிய பசங்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து அவர்கள் இச்சகமாய் பேசுகிற பேச்சுகளுக்கும் அவர்கள் பார்க்கிறதான அந்த பார்வைகளுக்கும் இந்த நல் யோசனை வந்து உங்களை காப்பாற்றுமாம்மா. இப்போ கேர்ள்ஸை சீக்கிரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பாய்ஸ்க்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா தேவனால் அருளப்படுகிற அந்த ஞானம் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கும்போது சில பசங்க யாராவது வாண்டடாக வந்து நம்மக்கிட்ட பேசினாலுமே இவங்க என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நல் யோசனை நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா. இந்த நல் யோசனைக்கு ஒரு 2 குணம் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஞானத்துக்கு 2 குணங்கள் இருக்குது. அது என்ன குணம்னா, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 27வது வசனம். ஆமென். இங்கே சவுல் ராஜா சாமுவேல் வந்து சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணி இவர் தான் உங்களைய வழிநடத்த போகிறாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ வந்து இந்த பேலியால் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனா நம்மளை வந்து ஆட்சி செய்ய போகிறான், நம்மளை வந்து ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அசட்டை பண்ணுறாராம்மா. நம்மளே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோன்னா, நம்மளை ஒருத்தவங்க கேலி பண்ணுறாங்க, நம்மளை ஒருத்தவங்க பரியாசம் பண்ணுறாங்கன்னா நமக்கு என்ன வரும்? டக்குன்னு கோபம் வரும், இல்லாட்டி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். சவுல் காது கேளாதவன் போல இருந்தாராமா. இவர் இப்படி காது கேளாதவன் போல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தை வாசிங்க. சவுல் வந்து சாதாரணமாக மனுஷனாக இருந்திருந்தானா அசட்டை பண்ணினவங்களுக்கு கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியிருப்பார். கர்த்தருடைய ஆவி அவர் மேலே இருக்கும்போது, தேவனால் அருளப்பட்ட ஒரு ஞானம் உள்ள இருதயம் உள்ளவர்கள் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்முடைய அசட்டை பண்ணுகிற மனுஷங்களுக்கு காது கேட்காத மாதிரி போயிடணும். அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏசப்பா சொல்கிறாரு, யுத்தம் வந்து உன்னோடது இல்லை என்னோடதுன்னு சொல்கிறாரு. நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்களா இருக்கட்டும், நம்மளை பரியாசம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளை அசட்டை பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம கஷ்டத்தில் நம்ம வேலை செய்யும்போது, நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு பாடுவாங்க பிள்ளைங்க. சும்மா போர் அடிக்கிற டைமில் வந்து சினிமா பாட்டு பாடுவாங்க. அப்போ வந்து எனக்கு வேண்டாம், நான் வரலன்னு சொல்லிடுவேன். அப்போ அந்த பொண்ணுங்க சொல்லுவாங்க, ஓ இவங்க ஏஸ்பா பிள்ளைங்க, அதனால் பாட மாட்டாங்க. அது வந்து அப்படி சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி சொல்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நான் காதையே கொடுக்க மாட்டேன். ஆமாம், ஏன்னா அவருக்கு பிடிக்காதது நாம் செய்யும் போது அவர் எப்படி நமக்காக யுத்தம் பண்ணுவார்? அவர் பண்ண மாட்டார். அதே மாதிரி தான் அசட்டை பண்ணுறவங்க முன்னாடி நம்ம போய் வாயால் யுத்தம் பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாவால் அங்கே யுத்தம் பண்ண முடியாது. இங்கே சவுல் என்ன பண்ணுறாருன்னா, அசட்டை பண்ணுற மனுஷங்களுக்கு முன்னாடி காது கேளாதவன் போல் போகிறாரு. அவர் காது கேளாதவன் போல் போனதுனால என்ன நடக்குது அப்படின்னா, 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ வந்து யுத்தம் நடக்க போகுது. யுத்தம் நடக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 நாள் டைம் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்கிறதுனால எல்லாரும் கேட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுக ஆரம்பித்தோடனே சவுல் இந்த செய்தியை கேட்குறாரு. அப்போ சவுல் இதை கேட்கும்போது தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சூரியன் ஏறுவதற்கு முன்னாடி ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே தேவ ஆவியானவர் யுத்தத்திலே அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். எதனால் அவர் ஜெயத்தை தருகிறார் அப்படின்னா, அசட்டை பண்ணப்பட்ட மனுஷங்களுக்கு முன்னாடி காது கேட்காம போனதுனால ஏசப்பா வந்து சவுல் ராஜாவுக்கு அந்த யுத்தத்தை ஜெயிக்கும்படியாக கிருபை செய்கிறாரு. அந்த காது கேட்காம போனதுனால இப்போ நம்ம அமைதியாக போகிறோம். அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 12வது வசனத்தை வாசிக்கலாம்.
பாருங்கள், அசட்டை பண்ணின மனுஷங்களுக்கு முன்பதாக சவுளை தேவன் எவ்வளவு அழகாக உயர்த்தியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான் அப்படின்னு சொன்னவங்கள கொன்று போட ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏசப்பா அந்த யுத்தத்தில் ஜெயிக்க வச்சு சவுல் ராஜாவுடைய தலையை அவர்கள் மத்தியில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை எது சொன்னாலுமே சரி, ஏசப்பா ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு ஞானமுள்ள இருதயம் அப்படி அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, தேவன் அருளுகிற ஞானம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது அவங்க எது பேசினாலுமே அந்த நல்ல யோசனை நம்மளை காப்பாற்றும். அவங்க எது பேசினாலும் சரி, பேட் வேர்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஞானமுள்ள ஜனங்களாய் இருதயத்தில் அந்த ஞானத்தை காத்து கொள்ளும்போது அந்த நல் யோசனை இப்படிப்பட்ட அசட்டைகளுக்கு உங்களை காப்பாற்றும், அசட்டையான பேச்சுகளுக்கு உங்களை காப்பாற்றும். பேசின ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை ஏசப்பா மேன்மையாக உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்புறம் ஞானம் இன்னொரு விஷயம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள்கிட்ட சில பேர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இயேசுவோடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவன் அருள்ன ஞானம் இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு ஞானமுள்ள ஒரு வார்த்தை நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஸ்கூலில் என் பெரிய பொண்ணு படிக்கும்போது நம்ம மதியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன். அவள் சொன்னாள் என்கிட்ட, அம்மா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சண்டை போட்டாங்க, என்கிட்ட விட்றாங்க, அவள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா, எனக்கு அழுக வருது அப்படி சொன்னான். இப்போ குழந்தை அவள் இருதயத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஒரு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்துக்கு நான் எப்படி அவள் இருதயத்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் இருக்கணும், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், நான் எப்படி என்ன சொல்ல முடியும், என்ன சொல்லணும் அப்படின்னு நான் யோசித்தப்போ எனக்கு டக்குன்னு வாயில் வந்த வார்த்தை, ஜெயமா உங்கள்கிட்ட யார் காய் சொன்னாலும் சரி, உங்கள்கிட்ட யார் பேச மாட்டேன்னு சொன்னாலும் சரி, உங்கள்கிட்ட உட்காந்து சாப்பிட்லான்னு பரவாயில்ல, உன் மனசுக்குள்ளே நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏசப்பா யார் என் கூட இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நீங்கள் மட்டும் என் கூட இருங்க ஏசப்பா, அது எனக்கு போதும். இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லு ஜாய்மா, அவங்க பேசாமல் போனவங்க அவங்களே உன்னை தேடி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி என் குழந்தைக்கு அந்த வார்த்தையை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட சண்டை போட்டால் நீ என்ன சொல்லுவேன் அப்படி சொன்னேன். என் பொண்ணு அந்த வார்த்தையை சொன்னான், ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க, அது எனக்கு போதும் அப்படி சொன்னான். நீங்களும் உங்களுக்கும் அதே தாக்கா, உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற நேரத்தில், கடன் அதிகமாக இருக்கிற நேரத்தில், வீட்டில் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன், உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வர அந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறதுனே தெரியாத சூழ்நிலை நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, ஏசப்பா என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, அப்பா நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து அதற்கான வழியை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்ன வார்த்தை எந்தளவுக்கு மகிமை உள்ளதாக ஏசப்பா மாற்றிருக்கிறாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் தான் போச்சு என் பொண்ணுக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் தான் போச்சு. அப்போ என் பொண்ணே என்கிட்ட சொன்னால், அம்மா மறுபடியும் அவங்க என்கிட்ட காய் விட்டுட்டாங்க, ஆனால் நான் நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் சொன்னேன், ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க ஏசப்பா எனக்கு போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் சொல்லிவிட்டு நான் மறந்துட்டேம்மா, நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படி சொன்னேன். எனக்கு அந்த வார்த்தையை கேட்டோன்னா ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டத்துக்குள்ள இயேசுவோடைய நாமத்தை உயர்த்த அவர் உங்களுக்கு அறியாத ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. எந்த கஷ்டமாக இருந்தாலும் இயேசுவோடைய நாமத்தை சொல்லும்போது, பொல்லாத கிருமியாக இருக்கிற இச்சையின் எண்ணம் எல்லாம் வரும்போது, இச்சையின் எண்ணம் கெட்ட கிருமிக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் இருக்கிறார், ஆபிரகாம் மூவி இருக்குதுல்ல, அந்த ஆபிரகாம் மூவி நான் சும்மா யதார்த்தமாக தான் பார்த்தேன். அதில் பார்க்கும்போது சடனாக ஒரு சீன், அது ஆபாசமான ஒரு சீன் தான் அது. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. வேலை முடிச்சுட்டு கேபில் வரும்போது கூட அந்த இச்சை அது என் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த இச்சையின் எண்ணத்தை யாரால் நம்ம இருதயத்தை விட்டு எடுத்து போட முடியும்னா, அது இயேசுங்கிற பேரால் மட்டும்தான் முடியும். இயேசுவோடைய பேரை நான் அந்த கேபில் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு எனக்கு தூக்கமே வரல. நான் உட்காந்து அறிக்கை செஞ்சேன், ஏசப்பா இந்த இச்சையான இந்த பொல்லாத ஆவியை என் சரீரத்தை என் இருதயை விட்டு வெளியே எடுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவோடைய பேரை அந்த இச்சைக்கு முன்னாடி அறிக்கை செய்யும்போது, ஏசப்பா அந்த இச்சையின் எண்ணத்தை இருதயத்தை விட்டு அப்பயே எடுத்து போடுறதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கூட ஏதாவது பொருள் வைக்கிறது மூலியமா, ஏதாவது பொருள் பார்த்தோன்னே ஆசை வருது, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நேரம் வரும்போது ஏசப்பாவுக்கு முன்னாடி அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஏசப்பா அந்த இச்சையின் எண்ணத்தை அப்படியே அழிச்சு போட்டுருவார். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, பிரசங்கி புஸ்தகம்
9வது அதிகாரம் 14, 15. ஆமென். ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன். ஞானம் வந்து ரொம்ப ஹை கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும், அப்படி இல்லை. ரொம்ப ஏழையான ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம் இருக்குது. அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து அந்த பட்டணத்தை வந்து ஆக்கிரமிச்சிடுறாரு. அவர் வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினாராம். இந்த ஞானமுள்ள ஒரு ஏழை மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா, தன் ஞானத்தினாலே, அவருடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ இல்லை, அவருடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தானாமா. ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கூட வேலை செய்யும்போது நிறைய கஷ்டங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதன் மூலியமாக சமாதானம் கிடைச்சாலும் அதற்கு உங்களை வந்து மறந்துருப்பாங்க. அப்புறம் இந்த ஏழை மனுஷன் என்ன சொல்கிறாரு பாருங்க, 16வது வசனம். ஆமென். என்ன சொல்கிறாரு, பெல்லத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமமா. அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாக வருகிற பெருமையை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். இந்த ஞானமே உத்தமம் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு தனி ஞானம் வேணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம இருதயத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இந்த ஞானத்தின் மூலியமாய் வெளிப்படுகிற சில குணங்கள் வந்து நம்முடைய இயேசுவின் மகிமைக்காகவும் இருக்கும், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுகிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நம்ம இருதயத்தில் வச்சுக்கும் போது பொல்லாத கிருமிகளுக்கும் நம்மளுடைய இருதயம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருதயம் ஞானத்தால் இருக்கணும். செகண்ட் வந்து நம்முடைய இருதயம் உத்தமமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணுமா. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஞானத்தை கேட்டு, ஒரு சாலமோன் ராஜானாலே அவருடைய அடையாளமே ஞானம்தான். சாலமோன் ராஜா அவர் வந்து கர்த்தருக்கு உத்தமமாக நடக்காமல் போனதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம பார்த்தோம், ஞானம் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்டதான இச்சைகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். அந்த இச்சையை எதிர்க்கிற சக்தி நமக்கு கிடைக்கும், இருதயத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட ஞானவான் உனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஞானம் இல்லை, உனக்கு பின்னாடி உனக்கு சரியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் கர்த்தரோட உத்தமமாக இருக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஆசைங்கிற ஒரு பொல்லாத ஆவியினால தான் நம்மளுடைய இருதயம் வந்து கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்காமல் அவருக்கு விரோதமாய் நம்மளுடைய இருதயமே திரும்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆசை. இந்த ஆசை வந்து சாலமோன் ராஜா வந்து ஸ்திரீகள் மீது வச்சதான ஒரு ஆசை. இந்த ஆசையினால் 3வது வசனத்தை வசிக்கலாம். அந்த ஆசை வந்து என்ன பண்ணுதாமா, அவருடைய இருதயத்தை வலுவு செய்யுதாமா. இருதயம் வந்து வலுவுதல் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் வந்து இடரல் அடையுதுன்னு அர்த்தம். ஆசை நம்ம வைக்கிற பூவில் கூட நம்ம இருதயம் வந்து வலுவுதா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வர சொல்ல நான் ஒரு பூ வச்சுட்டு வந்தேன். ஆனால் அது வைக்கிறது மூலிமா எனக்கு
எனக்குள்ள ஒரு சந்தோஷம். பூ வச்சதுனால நான் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படி சொல்லி ஒரு இது வந்துருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா இருதயத்தை வலுவ செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்படி தோணுச்சு அப்படின்னா பூவை தூக்கி வச்சுட்டு வந்துடுங்க. பூ வந்து வைக்கவே வேண்டாம். எனக்கு தெரியுங்கள், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது மூலயமா நம்ம ஆசைப்படுறோம், அது மூலயமா நமக்குள்ளே ஒரு இடரல் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சு அதை விட்டுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஏசப்பா வந்து சாலமோன் ராஜாவுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாரு, தாவீதை போல நீ என் கட்டளைகளிலும் நியமங்களையும் கை கொண்டே ஆனால். இது வந்து ஏசப்பா ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நமக்கு கூட இங்கே பேசின எல்லோருமே விக்கிரக ஆராதனையை பற்றியே பேசுகிறாங்க. ஒரு 100% விக்கிரக ஆராதனை, ஒரு 75% பார்த்திங்கன்னா நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறை. இங்கே பேசின எல்லாருமே இந்த வார்த்தையை அடிக்கடி ஏன் சொல்கிறாங்கன்னா, தேவன் வந்து இங்கே சாலமோன் ராஜாவுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு, என்னுடைய கட்டளைகளையும் என் நியமங்களையும் நீ கை கொண்டே ஆனால் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஏன் அவர் அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் இடருவீங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த ஸ்திரீ மேலே உனக்கு ஆசை வரும், அதனால் என்னுடைய வழியை விட்டு நீ விலகி போயிடுவேன்னு தெரிஞ்சு தான் அத்தனை டைம் நம்ம வார்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போயும் வந்து நம்மளை வார்ன் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம இடறி போயிடுவோமோ, ஏதோ இடத்துல இடரல் அடைய போகிறோம் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா வந்து நமக்கு வந்து ரொம்பவே வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதுலேயும் முக்கியமாக விக்கிரக ஆராதனையை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்படி ஏசப்பாவுக்கு சாலமோன் ராஜா ஞானத்தை பெற்ற இவர் ஏன் இப்படி உத்தமமாக நடக்கலை அப்படின்னா ஆசை வந்துருச்சு அவருக்கு. நான் கேட்டேன், ஏசப்பா ஞானத்தை பற்றி நான் சொல்கிறேன், ஞானம் வந்து நம்ம இருதயத்துக்கு வந்து எதிர்ப்பு சக்தியாக இருக்கும், இச்சையை வரவிடாது. ஆனால் ஞானத்துக்கு அடையாளமாக இருக்கிற சாலமோன் ராஜா இப்படி ஆசை வச்சு ஒரு இருதயம் இடறதுக்கு என்ன காரணம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் ஏசப்பா எனக்கு ஒரு 2 விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினாங்க. 1 ராஜாக்கள் 3வது வசனம் 3வது அதிகாரம் 6வது வசனம். போதும். இங்கே சாலமோன் ஏசப்பா வந்து கர்த்தர் வந்து சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனமாகி தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாலமோன் என்ன சொல்கிறாரு, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. அவர் சொல்கிறாரு, என் தகப்பன் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தபடியே எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நானும் உமக்கு அப்படியாய் உத்தமமாய் நடக்கிற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு அவருடைய ராஜ்யம், அப்புறம் தான் மற்றது எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் தகப்பன் உமக்கு நடந்தார், ஆனால் நான் வந்து இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எனக்கு தோணுனது என்னென்னா, ஒருவேளை தாவீது மாதிரியே அவர் கேட்டிருக்கணுமா, என் தகப்பனாகிய உமது அடியேனை போல் நானும் உங்களுடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணுமோ அப்படி சொல்லி தோணுச்சு. நம்ம கூட நிறைய விஷயங்களை ஏசப்பாட்ட கேட்போம், ஏசப்பா எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி நிறைய கேட்போம். முதலாவது நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, அவருடைய இருதயத்திற்கு உத்தமமாய் நடக்கிற ஞானத்தை நம்ம முதல்ல கேட்டு வாங்கணும். நம்ம அப்படி கேட்டு வாங்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், நமக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் நமக்கு நேர்த்தியாக செய்வார். ஏன்னா சாலமோன் ராஜா ஐஸ்வர்யம் கேட்கல, ஆனால் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையுமே அவருக்கு இங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 3வது அதிகாரத்தில் 3வது வசனம். சாலமோன் ராஜா வந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து இங்கே 3வது அதிகாரத்தில் 14வது வசனம் படிக்கலாம். தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாக உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். ஆமென். நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு அவருடைய வழிகளில் நாம் உத்தமமாய் நடக்கணும். ஆமென், அல்லேலூயா.
இங்கே வந்து சாலமோன் ராஜா என்ன பண்ணுறாரு, தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் அப்படி சொல்லி பார்க்குறோம். தாவீதின் கட்டளைகள் அவர் நடக்கும்போது அப்படின்னா, தாவீது வந்து எந்த இடத்துல இடரல் அடைகிறாருன்னா, உரியாவுடைய மனைவி பத்ஷபாள் அவருக்கு வந்து அந்த இடத்துல தாவீது ராஜா வந்து இடரல் அடைகிறாரு. தாவீது ராஜா ஒரு ஸ்திரீ நிமித்தம் தான் இடரல் அடைகிறாரு. அதே வந்து சாலமோன் ராஜாவும் அந்த இடரல் வந்து எதனால் வருதுன்னா, ஒரு ஸ்திரீ மேலே வச்ச ஆசையினால் இடரல் அடைகிறாரு. இப்போ நம்மளுடைய மனுஷங்க, இப்போ நமக்கு முன்னாடி இயேசுவுக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயங்களை கற்றுக்கணும். ஆனால் அவங்கள மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு உண்டான இடரல் வந்து நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இச்சைக்குள்ளே போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எப்போனா ஒரு 6th படிக்கும் போது இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருக்கும். எதனால் இச்சைக்குள்ளே போனேன் அப்படின்னா, ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்த ஒரு சீன், அந்த சீன் மூலியமாக என்னுடைய இருதயம் வந்து இச்சைக்குள்ளே போகுது. அப்போ நான் வந்து வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை நினை, இது கர்த்தருடைய வார்த்தை. என் வாலிப வயதில் என் சிருஷ்டிகனை மறந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாலிப வயது. அப்போ நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்குள்ளே ஏசப்பா ஏசப்பா எனக்குள்ளே ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லணும். என்ன ஒரு ஞானம்னா, என் குழந்தைங்க நான் பாவத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி என் குழந்தைங்க பாவத்துக்குள்ளே போயிட்டு வரக்கூடாது. ஏன்னா யோசேப்பு வந்து பாவத்துக்குள்ளே போகாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். பாவத்துக்குள்ளே போகாமல் நிச்சயமாக வாழ முடியும். என்ன மாதிரி என் குழந்தைங்க பாவத்துக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வர வேண்டாம் ஏசப்பா, நான் பண்ணின பாவங்கள், என்னுடைய இச்சைகள், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் என் குழந்தைங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் ஒரு படம் பார்த்ததுனால தான் நான் இச்சைக்குள்ளே போனேன். அப்படிங்கிறனால என் குழந்தைங்களுக்கு வந்து நான் இது வரைக்கும் டிவி நான் என் கையால் நான் போட்டு காமிச்சதில்லை. ஒரு சினிமா பாட்டு, சீரியலு, டிவி எதுவும் நான் காமிச்சதில்லை. ஒரு ஏஜ் வரைக்கும் சீரியல் பார்த்தாளுங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா என் இருதயத்தில் ரொம்பவே ஆழமாக உணர்த்த ஆரம்பித்தார். எதன் மூலியமானா, ஒரு சீரியல் பார்க்குறா, என் பெரிய பொண்ணு ஒரு சீரியல் பார்க்குறா, அடுத்த சீரியல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சீரியலோட நேமை சொல்ல ஆரம்பிக்கிறா. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ இயேசுவே, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு உணர்த்துதல் கொடுத்தீங்க, நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த நிமிஷமே ஏசப்போடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து முதல்ல நான் என்ன திருத்திக்கிட்டேன். நானும் தான் சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். சினிமா பாட்டு மட்டும் கேட்க மாட்டேன், சீரியல் படம் பார்ப்பேன். நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் விடுறேன் ஏசப்பா, என் குழந்தைங்க சீரியல் பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் முதல்ல நான் விட்டுறேன் ஏசப்பா, என் குழந்தைங்க பொய் பேசக்கூடாது, அவங்க உங்களுடைய வழியை விட்டு பாவத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். இங்கே கூட நிறைய தாய்மார்கள் உட்காந்துருப்பீங்க, வாலிப பிள்ளைங்க, மேரேஜ் ஆக போகிற பிள்ளைங்களாம் நிறைய இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாய்மார்கள் வந்து நம்ம வாலிப வயதில் எதில் இடரல் அடைஞ்சோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து, அந்த இடரல் வந்து நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு ஏசப்பாவுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு நீங்கள் ரொம்ப கருத்தாய் ஞானமுள்ளவர்களாக நீங்கள் செபிக்கும்போது சாலமோன் ராஜா இடரல் அடையிறாரு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு இடரல் வராதபடி ஏசப்பா நம்ம பிள்ளைகளை யோசேப்பை போல உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 9வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷயம் தரிசனமாகி, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. நம்முடைய தெய்வம் எவ்வளோ ஒரு இரக்கமுள்ள ஒரு இசப்பாங்கிறத இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கலாம். அவர் கையால் நன்மையை பெற்ற சாலமோன் பொண்ணுனாலும் வெள்ளியினாலும் இந்த 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வசிக்கலாம். மரங்களையும், 10
பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்களைப் போல அதிகமாக்கினான். இங்கே வந்து கவுண்டிங்கே எதுவும் சொல்லலை, அதிகமாக்கினான் அப்படின்னா கவுண்டிங்கே இல்லாத ஒரு அன்கவுண்டபிள் பிளெஸ்ஸிங்கால் சாலமோன் ராஜாவை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் கையால் நன்மையை பெற்ற சாலமோன் ராஜா ஞானத்தை அவருடைய தேவன் அருளுகிற அவர் ஞானத்தை பார்க்குறக்கு, அவர் முக தரிசனத்தை தரிசிக்கிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தாங்களாமா. அந்தளவுக்கு மகிமையாய் வச்சிருந்த சாலமோன் ராஜா அந்நிய தேவர்களை பின்பற்றினதுனால ஏசப்பா வந்து மறுபடியும் 2 டைம் அவர் தேவன் சொல்கிறாரு, என்ன தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. இதுக்காக தான் அவர் வந்து வான் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, தாவீதை போல உத்தமமாக நட, என்னுடைய கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டாய் ஆகிய சொல்லிகிட்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இடரல் அடைய போகிறோம். அவர் வந்து நம்மளுக்கு வான் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா அதில் கொஞ்சம் கருத்தாக, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசித்து பார்க்கும்போது ஏசப்பா வந்து அந்த எதில் நம்ம இடரல் அடைய போகிறோமோ அதை கூட நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலியமாய் நம்மளை பாதுகாத்து அவருடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கும்படியாய் அவர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இங்கே வந்து சாலமோன் ராஜாவுக்கு வந்து 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவர் வந்து தன் இருதயத்தை திருப்பி தேவன் அருளின அந்த ஞானமானது வெளியே போய் பொல்லாத ஆவியாக இருக்கிற அந்த பொல்லாத ஆவி வந்து அவர் இருதயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அப்படி சொல்கிறாங்க. அவர் இருதயத்தை திருப்பினதுனால, இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சதுனால, அவருக்கு உத்தமமாக நடக்காததுனால என்ன நடக்குதுன்னா, 12வது வசனம் வாசிக்கலாம். 12. பதினொன்று வாசிச்சிருக்கு. இப்போ நம்ம செய்கிற தப்பு நமக்கு யாருக்கு வரும்? அவருக்கு உத்தமமாக அவருடைய எச்சரிக்கையை நம்ம ஏற்றும் அந்த எச்சரிக்கையை நம்ம கேட்டும் அவருடைய வழியில் நம்ம உத்தமமாக நடக்காத போது அவருடைய கோபம் யார் மேலே வரும்னு பார்த்தீங்கன்னா, உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். எவ்வளோ பெரிய ஒரு சாபத்தை அவங்க குழந்தைக்கு அவர் சேர்த்து வச்சுட்டு போகிறாரு பாருங்க. அவருடைய கையினால் ஆசீர்வாதத்தை பெற்ற அவர் குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு சாபமான ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போகிறாரு. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன் அப்படி சொல்கிறாரு. நம்ம ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம் குழந்தைகளுக்கு வந்து நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு போகணுமே ஒழிய நம்மளுடைய இடரல்களை அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களும் அந்த இடரலில் போய் ஏசப்பாக்கு உத்தமமாய் வாழக்கூடாத ஒரு சந்ததியை ஏற்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று, லூக்கா 18வது அதிகாரம் 18லிருந்து 23 வசனங்கள். லூக்கா 18வது அதிகாரம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். போதும். இங்கே அவர் என்ன ஒரு தலைவன் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நாம் இயேசுவை பற்றி என்ன கேட்கணும் அப்படின்னா, தேவனால் அருளுகிற அந்த ஞானத்தை பெறுவதற்கும் கர்த்தருடைய இருதயத்திற்கு உத்தமமாய் வாழ்வதற்கும் நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது, இவர் வந்து இங்கே அப்படி கேட்குறாரு.
நம்ம அவர் நமக்கு சொல்லலாம், நாங்கள் வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறோம் ஏசப்பா, உபவாச ஜெபத்துக்கு வந்துடுறோம், உபவாச ஜெபத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றோம், குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைங்களுக்குன்னு நடக்கிற அந்த எழுப்புதல் ஜெபத்துலலாம் நாங்கள் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் ஏசப்பா. இந்த மாதிரி தசமபாக கரெக்டாக கொடுத்துட்றோம், காணிக்கை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஏசப்பா வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. 22வது வசனம், போதும். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இத்தனை டைம் ஏசப்பா வான் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. இந்த தலைவன் போய் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, உங்ககிட்ட அவர் சொல்கிறாரு, இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் வந்து என் சிறு வயதிலிருந்தே நான் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படி சொல்கிறாரு. இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குறையை என்னன்னு சொல்லி சொல்கிறாரு, உன்னை இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படி சொல்கிறாரு. அவர் அதாவது இப்போ அந்த தலைவன் போய் கேட்குறதன் மூலியமாய் அவர்கிட்ட இருந்த ஒரு குறையை இயேசு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. நாமளும் நம்ம அவருடைய சமூகத்தில் போய், அப்பா நான் எப்படி உங்களுடைய ஞானத்தையும் உமக்கு உத்தமமாய் வாழணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்மக்கிட்ட இருக்கிற சில குறைகள், நம்மக்கிட்ட இருக்கிற சில மைனஸ் பாயிண்ட்டுகளை ஏசப்பா நமக்கு வெளிப்படுத்தும் போது அதை அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு அவருக்கு உத்தமமாய் வாழ்ந்தோமே ஆனால், காட்டத்தி மரமானது, அது நான் காட்டத்தி மரத்தை பற்றி சர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் அதில் இதானுச்சு. என்னென்னா, காட்டத்தி மரத்துடைய வேறு, பட்டை, இலைக்கு அப்புறம் என்னென்னா மொட்டு, பூ வந்து பிஞ்சாகுது, பிஞ்சு வந்து காயாகுது, காய் வந்து கனியாகுது, கனி வந்து விதையாகுது. அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்ம வந்து மண்ணில் உருவானது முதல் மண்ணுக்கு திரும்பும் வரைக்குமே நாம் வந்து இயேசுவுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், இயேசுவுக்கு உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவும், அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றபடி வாழும்படியாகவும், அதன் மூலியமாய் நம்மை உருவாக்கின இயேசுவை நம்ம மகிமைப்படுத்தும்படியாகவும், நம்ம மூலியமாய் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாகவும் ஏசப்பா அந்த காட்டத்தி மரத்தை போல நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.